ஹலோ எவ்ரிவன். இளைஞர்களின் சென்சேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் அவருடைய பிறந்தநாள் தான் இன்னைக்கு. அவருக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு பிரதீப். அவரோட லைஃப் அப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு. அதன் பிறகு அப்படியே வந்து பெரிய திரைக்கு வராரு. கோமாளி அப்படின்ற திரைப்படம் அவருடைய முதல் திரைப்படம். அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்குங்க. ஏன்னா 90ஸ் கிட்ஸா நம்ம வந்து நெறைய விஷயங்கள மிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த எல்லா விஷயங்களுமே அந்த படம் வந்து சொன்னது. அந்த படத்தினுடைய பிளாட்டா இருக்கட்டும், இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், குறிப்பா அந்த கிளைமாக்ஸ் ஹியூமானிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வலியுறுத்தி ரொம்ப அழகா, அதாவது ஒரு கருத்துள்ள படத்த எப்படி கமர்ஷியலா சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா பிரதீப் வந்து கோமாளில சொல்லியிருந்தாரு. அந்த படத்தோட வெற்றிக்கு பிறகு வந்து லவ் டுடே அப்படின்ற ஒரு படத்த இயக்கி நடிக்கிறாரு. அப்பவே நெறைய விமர்சனம் வந்துச்சு. இவளாம் ஒரு ஆளு, இவளாம் நடிக்க வந்துட்டான். இவன்லாம் ஹீரோவா பார்க்கணுமா? இந்த மூஞ்சிலாம் ஹீரோவா பார்க்கணுமா? அப்படின்ற மாரியான உருவ கேலிகள் நெறைய பண்ணாங்க. இவர் வந்து ஒல்லியா இருக்காரு, ஹீரோக்கான எந்த அடையாளமே இல்ல, இவரெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? அப்படின்ற மாரியான விமர்சனங்கள்லாம் அவர் மீது வச்சாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் பண்ண ரிப்ளை வந்து அந்த படத்தினுடைய வெற்றி தான். கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல அந்த படம் கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையே பண்ணுச்சு. ஒரு அறிமுக ஹீரோ அவருடைய படம் 100 கோடி பண்றதுன்றதுலாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க இப்ப இருக்கக்கூடிய சினிமால. பட் அத அசால்ட்டா பிரதீப் பண்ணிட்டு போனார். நெறைய மேடைகள் அவரே சொல்லியிருக்காரு. இந்த மாரி நான் அசிங்கமா இருக்கேன்னா நெறைய கமெண்ட் வந்திருக்கு. பட் அதெல்லாம் நீங்க எதுவும் எடுத்துக்காதீங்க. உங்களோட ஒர்க்க மட்டும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்படின்ற மாரி நெறைய இன்ஸ்பிரேஷனான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது எல்லாமே வந்து அவர ஃபாலோ பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் வந்து பின்பற்றாங்க அப்படின்றது ரொம்ப உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சினிமாக்குள்ள வரணும் அப்படின்னா நெறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணணும், ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணணும், ஒரு 10 படங்கள் ஒர்க் பண்ணணும். இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் பிரேக் பண்ணி வந்து லோகேஷ் வந்தாரு. அது பிறகு வந்து பிரதீப் வந்திருக்கு. இன்னும் பல டைரக்டர்ஸ் சொல்லிட்டே போலாம். கார்த்திக் சுப்புராஜ் யார்ட்டயுமே வந்து அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணதில்ல. இந்த மாரி பல டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. பட் யங்ஸ்டர்ஸ் வந்து பிரதீப்ப ஏன் கொண்டாடுறாங்க அப்டின்னா, அவனும் நம்ம மாரி ஒரு பையன்பா. நம்ம எப்படி கஷ்டப்பட்டோமோ அவனும் அந்த மாரி தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கான். இன்னைக்கு அவன் ஜெயிக்கும்போது நம்மளே ஜெயிச்ச மாரி ஒரு ஃபீல் நமக்கு வந்து வருது அப்டின்ற மாரி தான் யங்ஸ்டர்ஸ் வந்து பிரதீப்ப பார்க்குறாங்க. அதன் பிறகு அவர் நடிப்புல வந்த திரைப்படம் தான் டிராகன். இந்த படம் டீசர் வெளிய வரும்போது டான் படத்த காப்பி அடிக்கிறாங்கப்பா. எஸ்கேவ ஃபாலோ பண்றாரா பிரதீப் அப்டின்ற மாரியான விஷயங்கள்லாம் வந்துச்சு. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படமும் வந்து வேற லெவல் ஹிட். கிட்டத்தட்ட அந்த படமும் வந்து 100 கோடி கலெக்ட் பண்ணுது. இப்படி ஒரு ஹீரோ தான் நடிச்ச முதல் 2 படமே வந்து 100 கோடி கலெக்ட் பண்ணுதுன்னா, கண்டிப்பா அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க. ரொம்பவே சூப்பரா பிரதீப் வந்து பண்ணியிருப்பாரு. பிரதீப்போட அந்த எதார்த்தமான நடிப்பு தான் வந்து யங்ஸ்டர்ஸ கவர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து லவ் டுடேவா இருக்கட்டும், இல்ல வந்து டிராகனா இருக்கட்டும், எங்கேயுமே அவர் நடிச்ச மாரியே தெரியாது. நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுமோ, அந்த மாரியான ரியாக்ஷன்ஸ் தான் பிரதீப் குடுத்திருப்பாரு. அந்த படத்தினுடைய பாடல்களா இருக்கட்டும், அவருடைய இளமையான நடிப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரசிகர்கள அப்படி அட்ராக்ட் பண்ணுச்சு. அதனால தான் அவர் வந்து ரசிகர்கள் இவ்ளோ கொண்டாடுறாங்க. அடுத்து அவருடைய நடிப்புல வந்து டியூட் அண்ட் எல்ஐகே அப்படின்னு 2 படங்கள் வந்து வெளியீட்டுக்கு தயாரா இருக்கு. அந்த படங்களும் வந்து கண்டிப்பா சூப்பரா ஹிட் ஆகும் நம்ம நம்பலாம். பிரதீப் இன்னும் தமிழ் சினிமால பல சாதனைகள படைக்கணும் அப்படின்ட்டு நம்ம சேனல் சார்பா அவருக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கலாம். தேங்க் யூ.